என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 35வது வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் பை சார்ட். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 1ஆக இருக்கட்டும் இல்லை குரூப் 2ஆக இருக்கட்டும், நீங்கள் பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க, ஒரு 5 வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வச்ச ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். குரூப் 4க்கு இது வரவே வராது. அதனால தான் குரூப் 4 தனி பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். அதை நான் என்னோட சேனலில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனால் குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்க இது ரொம்ப முக்கியமான டாபிக்ப்பா. இதில் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பை சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. சர்க்கிள் வச்சது இருக்கும். சரிங்களா? சர்க்கிள் வச்சு ஒரு சார்ட் இருக்கும். அதே மாதிரி லயன் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஒரு சார்ட்டில் போட்டு ஒரு 2 லைன் மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேபிள் சார்ட். ஸோ வேல்யூஸ் எல்லாமே டேபிளில் இருக்கும். இது டேபிள் சார்ட். இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாராக கொடுத்துருப்பாங்க, பார் சார்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குப்பா. நம்ம எக்ஸாமில் குரூப் 2 எக்ஸாமோட பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது எல்லா எக்ஸாம்லேயுமே ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஒரு கொஷின் தானே அப்படின்னு விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு கொஷின் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால இது படிச்சுட்டு போகிறதுன்றது நல்லது. சரிங்களா? மற்ற டாப்பிக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக்ன்றது ஈஸி. இப்போ இதிலெல்லாம் மாடல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலெல்லாம் மாடல்ஸ் கிடையாதுப்பா. இப்போது லைன் சார்ட்டுன்னு எடுத்திங்கன்னா லைனில் ஒன்று தான் இருக்கும். இப்போ நீங்கள் டேபிள் சார்ட்டுன்னு எடுத்திங்கன்னா டேபிள் எப்படி வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி பார் சார்ட்டுன்னு எடுத்திங்கன்னா ஒன்று பார் இப்படி இருக்கும், இல்லைனா பார் இந்த சைடு ஆங்கிளில் இருக்கும். ஆனால் இந்த பை சார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பை சார்ட்டில் மட்டும் 2 விதமான கொஷின் கேட்கலாம். ஒரு பை சார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்ப்பா. இன்னொரு பை சார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆங்கிள் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ பை சார்ட்குள்ளே ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்படி ஒரு வேல்யூ இருக்கும், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 25% அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே பர்சன்டேஜ்லேயே நம்பர் எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு மாடல். இல்லை அப்படின்னு சொன்னால் 25 இல்லை 72 டிகிரி இப்படி மேலே ஒரு ரவுண்ட் போட்டிருப்பாங்க, அது 72 டிகிரி. ஸோ டிகிரியில் கொடுக்கலாம், இல்லைனா பர்சன்டேஜில் கொடுக்கலாம். பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா மொத்த வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 100% வரணும். டிகிரியில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சர்க்கிள் 360 டிகிரிப்பா. ஸோ அதனால் இந்த 72 எல்லா வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 360 வரணும். இதுவே இங்கே பர்சன்டேஜில் இருக்கும்போது 25% அப்படின்னா 25/100ன்னு போடுவோம் பர்சன்டேஜை வெளியில் எடுக்கிறதுக்கு. இதுவே டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 72 டிகிரி அப்படின்னு இருந்துச்சுன்னா 72/360. மொத்தம் 360 டிகிரியில் 72 டிகிரி வந்து எஜுகேஷன். ஸோ அதுதான் அர்த்தம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பை சார்ட்டு. ஒரு வேளை படிக்கலைன்னா என்னோடய சேனலில் டிஐயில் பை சார்ட்னே தனியாக வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஒரு வேளை புரியாதவங்க நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம்ப்பா. அது எல்லாமே எந்த மாடலில் சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட்டில் இந்த டிகிரி வச்சது. ஏன்னா நிறைய வருஷத்தோட கொஷின் பேப்பரில் அவங்க கேட்ட அதிகமான கொஷின் எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் கிராஃப் கேட்டிருக்காங்க, பார் சார்ட்டு, பை சார்ட். இது 3 தான் நிறைய வருஷத்தோட கொஷின் பேப்பரில் இருக்கும். டேபிள் சார்ட் அவங்க அவ்வளோவா கேட்கல, இது 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த 3த்துலேயும் அதிகமான கொஷின் வந்த பேப்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட் தான். ஸோ பை சார்ட்டில் அதுவும் பர்சன்டேஜ் வச்சு அவங்க அதிகமாக கேட்கல, டிகிரி வச்சு 72 டிகிரி, 108 டிகிரி, 112 டிகிரி. ஸோ இந்த மாதிரி டிகிரி வச்ச கொஷின் தான் உங்கள் எக்ஸாமில் குரூப் 2ல் அதிகமாக கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் கொஷின் நம்ம போடலாம். அது எல்லாமே பை சார்ட்டில் டிகிரி வச்சது தான். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பேசிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இல்லை எனக்கு சுத்தமாகவே பேசிக்கே தெரியாது அப்படின்னா நான் வேணால் லிங்க் இருந்துச்சுன்னா நான் தரேன். என்னோடய சேனலில் ஆல்ரெடி பை சார்ட்னா என்ன அதை பற்றி நம்ம ஃபுல்லாக படிச்சிருக்கோம். அது எல்லாமே நான் சொல்லித்தரேன். அந்த வீடியோ சொல்லி கொடுத்த அந்த வீடியோட லிங்க் தரேன். ஃபஸ்ட்டு அதை போய் படிச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஒருவேளை சுத்தமாக நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் மறந்துடாமல் என்னோட எல்லா யூடியூப் சேனல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோஸில், என்னோட எல்லா யூடியூப் சேனலோட வீடியோஸ், அதாவது தமிழ் வீடியோஸ், டிஎன்பிஎஸ்சியோடது, மற்ற எல்லா இங்கிலீஷ் வீடியோஸும் நான் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி தனியாக கொடுத்துருவோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அந்த பென்ட்ரைவ்னா தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கான ஆஃபர் ஆல்ரெடி சொன்னது தான் இந்த 3 மாதத்துக்கு. ஸோ மறந்துடாமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு இதுதான் ஆஃபர், இவ்வளோ மந்த்ஸ் வேலிடிட்டி எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் வேணும்னா அதை வாங்கிட்டு என்னோடய எல்லா யூடியூப் வீடியோஸும் நீங்கள் வீட்டிலே உட்காந்து ஆஃப்லைன்லேயே படிக்கலாம். சரிங்களா? சரிப்பா, இப்போ நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இந்த பை சார்ட் வச்சு பார்க்கலாம். மொதல் கொஷின், ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பை சார்ட்குள்ளே பாருங்களேன்
டிம்பர் வந்து 36 டிகிரி, லேபர் வந்து 90 டிகிரி, சிமெண்ட் வந்து 72 டிகிரி. ஸோ இதான் ஒரு சார்ட்டு. அந்த சார்ட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் தான் அவங்க எக்ஸாமில் அதிகமாக கேட்டிருக்காங்கப்பா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 6 லட்ச ரூபா இருக்குது. அதை அந்த சார்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட்டில் என்னென்னலாம் பிரிச்சிருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டுக்கு இந்த 6 லட்ச ரூபாயிலேருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் சிமெண்ட் எவ்வளோ டிகிரி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ட்டில் 72 டிகிரி போட்டிருக்காங்க. கரெக்டாக 72 டிகிரி அப்படின்றது சிமெண்ட்டுக்கு அவங்க செலவு பண்ணது. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன், ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வெளியில் எடுக்கணும்னா டிவைடட் பை 100. இதுவே டிகிரி கொடுத்துருந்தாங்க, இந்த டிகிரியை வெளியில் எடுக்கணும்னு சொன்னால் டிவைடட் பை 360. ஸோ இன்ட்டு மொத்தமாக அந்த வீடு செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா. ஸோ 6 லட்ச ரூபாயில் 72 டிகிரி சிமெண்ட் மட்டுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதை வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். அதே மாதிரி 1 6 ஆர் 6, 6 6 ஆர் 36, இது ஒரு 1 6 ஆர் 6. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12. ஸோ மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. ஸோ 6 லட்சத்தில் 1,20,000 எதுக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மொதல் கொஷனோட ஆன்சர். ஸோ புரிஞ்சுதுங்களா? அப்போ ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுதான் அந்த பேசிக்ஸ். எதுக்கு டிவைடட் பை 360 போடுறோம் அப்படின்றது தான். ஓகேவா? இதில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நீங்கள் படித்தவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த கொஷன் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சார்ட்டு சேம் தான். ஸோ அந்த சார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாமே சேம் தான். அவங்க என்ன கொஷன் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் லேபர் எக்ஸீட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் சூப்பர்வைசன் பை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, எக்ஸீட்ஸ்னால் எவ்வளோ அதிகமான அர்த்தம். ஓகேவா? ஸோ தமிழ்லேயும் சொல்லிடுறேன். லேபரை விட சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அதிகமான அமௌண்ட் அவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு லேபருக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி செலவு பண்ணியிருக்காங்க. இது லேபருக்கு அவங்க செலவு பண்ணது. சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 54 டிகிரி செலவு பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 54 டிகிரி அவங்க செலவு பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு. 90 டிகிரி எவ்வளோன்னு 90 டிகிரி எதுக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபருக்கு. இப்போது லேபரை விட இந்த சூப்பர்வைசருக்கு எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ டிகிரி அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 டிகிரி. கரெக்டாப்பா? 36 டிகிரி இல்லை ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ 36 ஆங்கிள் வந்து இதை விட, அதாவது இங்கே இருக்கிற சூப்பர்வைஸ் பண்ணுறதை விட இவங்க லேபருக்கு செலவு பண்ணியிருக்கிறது எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 36 டிகிரி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 36 டிகிரின்னு மட்டும் சொல்ல முடியாது, எப்போதுமே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த 36 டிகிரி 6 லட்சத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும்ப்பா. ஸோ நான் இப்போ தான் சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த 36 டிகிரியை வெளியில் எடுக்கணும் டிவைடட் பை 360 இன்ட்டு 6 lakh. இந்த 6 lakh மாறவே மாறாது, ஏன்னா அது மொத்த சார்ட்டோட வேல்யூ. அதில் இருந்து 36 டிகிரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு வாட்டி, இதை அடிச்சிங்கன்னா 10 வாட்டி. ஸோ இதே ஒரு வாட்டி அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் 1 2 3 4. ஸோ 60,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ எதை விட அவங்க சொல்கிற மாதிரி இந்த லேபரை விட அந்த லேபருக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களோ, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களோ அதை விட சூப்பர்வைஸ் பண்ணுறதை விட லேபருக்கு எவ்வளோ அதிகமாக அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது கொஷனோட ஆன்சர். இப்படி தான் போயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக அவங்க ஃபஸ்ட்டு லெவல் எக்ஸாம்ஸ்லாம் அவங்க கேட்கல குரூப் 2ல். ஸோ அதனால் இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் அதிகமாக போட்டு பார்த்துட்டு போனால் போதும். இந்த எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். பர்சன்டேஜ் டாப்பிக்கில் அந்த ஃபார்முலாஸ் தான் அதிகமாக வரும், மற்றபடி வேறு எதுவுமே இந்த டிஏயில் வராது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் சிமெண்ட், ஸ்டீல் அண்ட் சூப்பர்வைசன் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ தான் நான் சொன்னேன், இப்போ தான் வாட் பர்சன்டேஜ் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் சிமெண்ட், ஸ்டீல் அண்ட் சூப்பர்வைஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் டு த டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட்டை விட அவங்க 3 செலவு பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, ஸ்டீலு, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு. இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க மொத்த காஸ்ட்டை விட. ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்றனால கீழே இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 lakh. அது மாற போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ டோட்டல் 6 lakh. அதில் அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, ஸ்டீலு, சூப்பர்வைஸ். ஸோ எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்னா எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 100. ஸோ ஒய்ன்றது டோட்டல், எக்ஸ்ன்றது அவங்க கொடுத்துருக்கிற 3 வேல்யூ. ஸோ சிமெண்ட் எங்கே இருக்குது, சிமெண்ட் எவ்வளோ டிகிரி செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 72 டிகிரி சிமெண்ட்டு.
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டீல். ஸோ ஸ்டீல் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 54 டிகிரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு 54, சிமெண்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72, அதே மாதிரி ஸ்டீலுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54. ஸோ 2 வாட்டி 54 வருதுப்பா, கரெக்டாக? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னு சொன்னால் 108. ஸோ 108லையும் 72ஐயும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 180 டிகிரி. ஸோ மொத்தமாக அவங்க 3 செலவு பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ, 6 லட்சத்தில். ஸோ 6 லட்சத்தில் 180 டிகிரி நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிகிரியை வெளியிடுங்க 360. ஓகேப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 0 0 அடிச்சிடலாம். 118s are 18, 18 2s are 36. இதை ஒரு வாட்டி அடிச்சிட்டிங்கன்னா 3. ஸோ 3 லட்சம்ப்பா. ஸோ 3 லட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த 3 செலவு பண்ணது இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 வாட்டி 1ன்னா 50%. ஸோ மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. ஓகேவா? ஸோ ஒரு வேளை இது டவுட்டாக இருக்குது, இந்த கொஷின் டவுட்டாக இருக்குன்னா அந்த ஃபார்முலா தான் வாட் பர்சன்டேஜ். ஸோ எப்போதுமே நான் சொல்லியிருப்பேன், இந்த வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் உங்கள் கொஷினில் பார்த்தீங்கனாலே அது ஃபார்முலா x/y × 100. அதே மாதிரி வாட் பர்சன்டேஜ் மோர் அப்படின்னு ஒன்று இருக்கும், மோர் ஆர் லெஸ். ஸோ அதோட ஃபார்முலா x - y / y × 100. இந்த 2 ஃபார்முலாவை மட்டும் எப்போதுமே மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த சார்ட் அப்படின்னு வந்தாலே இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் அதிகமான கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னாப்பா, இது 3 டோட்டலை விட எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ டோட்டல் வந்து 6 லட்சம், அந்த 3 மட்டும் 180 டிகிரி. ஸோ அந்த 180 டிகிரி அந்த 6 லட்சத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தேன், எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம். ஸோ மேலே 3 லட்சம் எக்ஸு, கீழே ஒய், டோட்டல் 6 லட்சம் × 100. நமக்கு போடும்போது 50%. சரிங்களா? இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ரெண்டாவது சார்ட்ப்பா. ஓகேவா? அது போன சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? சரிப்பா. இப்போ எல்லா மாடல் கொஷின் நம்ம போட்டு பார்க்கலாம். என்ன சார்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை சார்ட்டில் வந்து டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் டிகிரி. ஸோ எல்லா வேல்யூமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிகிரியில் இருக்குது. ஒரு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸுக்கான செலவு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு வந்து 160 டிகிரி செலவு பண்ணியிருக்காங்க, ஹாக்கி 100 டிகிரி, ஃபுட்பால் 45 டிகிரி, டென்னிஸ் 35 டிகிரி. ஸோ இது எல்லாமே அவங்க செலவு பண்ணியிருக்கிற அந்த டிகிரி வேல்யூ. இப்போ போன கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடு எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 6 லட்ச ரூபா ஆச்சு. அந்த 6 லட்ச ரூபாயிலேருந்து இதெல்லாம் பிரித்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட டோட்டல் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்ற அமௌண்ட்டே கொடுக்கலப்பா. கொஷினில் என்ன கொடுக்கல, டோட்டலே அவங்க கொடுக்கல. போன கொஷினில் கொடுத்துருந்தாங்க 6 லட்சம், இந்த கொஷினில் அதை கொடுக்கவே இல்லை. ஸோ கொடுக்காம மற்ற எல்லாமே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்ற வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ மொதல் கொஷனுக்கு போகலாம். இஃப் த மணி ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்பால் இஸ் 9,000, ஃபுட்பாலுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் வாஸ் த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ஆல் த ஸ்போர்ட்ஸ்? இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா எல்லா ஸ்போர்ட்டுக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூப்பா கொடுத்துருக்காங்க? ஃபுட்பால். ஸோ ஃபுட்பாலுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000. இப்போது அந்த சார்ட்டில் ஃபுட்பால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரிப்பா. கரெக்டாக? இந்த 45 டிகிரி தான் ஃபுட்பால். அது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9,000 செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க கேட்குறது மொத்தமாக அந்த ஸ்கூல் ஸ்போர்ட்ஸுக்கு செலவு பண்ணது எவ்வளோ? எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன்ப்பா, இப்போ சார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வேல்யூமே டிகிரியில் இருக்குது அப்படின்னா இந்த மொத்த டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா 360 டிகிரி வரும். ஓகேவா? அது மாறவே மாறாது. ஸோ அப்போது அவங்க கேட்குறது இந்த 360 டிகிரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த ஃபுட்பால் வந்து 45 டிகிரி 9,000 செலவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ மொத்த ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. மொத்த ஸ்போர்ட்டோட வேல்யூ 360 டிகிரி. இப்போ 360க்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்ம இது எல்லாமே படித்தது தான். 450 × x. ஸோ 9,000 × 360. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இதை அடிக்கலாம். ஸோ இது 2 வாட்டி அடிக்கலாம். ஸோ 200 360. ஸோ x is equal to 360 × 2ன்றது 72. 1 2 3. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 72,000. ஓகேவா? ஸோ 72,000 அப்படின்றது எல்லா ஸ்போர்ட்டுக்கும் அவங்க செலவு பண்ண அமௌண்ட். ஸோ இதுதான் மொதல் கொஷனோட ஆன்சர். ஸோ புரியுதப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு? ஸோ அவங்க கொடுத்தது ஒரு வேல்யூ, நம்மளை கேட்குறது டோட்டல் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் வேல்யூவை கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், எதுவுமே புதுசு கிடையாது. படித்ததை வச்சு தான் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் மொதல் கொஷனோட ஆன்சர். ஓகேப்பா. அடுத்த கொஷன். ஸோ செகண்ட் கொஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் rupees 9,000 was spent on football,
அதே வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஃபுட்பாலில் 9,000 செலவு பண்ணியிருக்காங்க. தென் த மணி ஸ்பெண்ட் ஆன் டென்னிஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஸ்பெண்ட் ஆன் பேஸ்கெட் பால். இப்போ பாருங்கள் என்ன வார்த்தை இருக்குது, வாட் பர்சன்டேஜ். இப்போ தான் சொன்னேன் வாட் பர்சன்டேஜ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அதோட ஃபார்முலா x/y × 100. எக்ஸுன்றது ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, டென்னிஸ். ஸோ மேலே என்ன போடணும், நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக டென்னிஸ் என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை ஒய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் × 100. இதை போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும்பா. ஸோ நம்மளுக்கே தெரியும் ஃபுட்பாலில் வந்து அவங்க 9,000 செலவு பண்ணியிருக்காங்கன்னா மொத்த ஸ்போர்ட்டுக்கு அவங்க செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72,000 ரூபா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மொத்த ஸ்கூல் அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 72,000 செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க கேட்குற வேல்யூ என்னன்னா டென்னிஸ் டிவைடட் பை ஃபுட்பால் × 100 என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. ஸோ டென்னிஸ் சார்ட்டை பாருங்கள், டென்னிஸ் எவ்வளோ டிகிரி, 35 டிகிரிப்பா. ஸோ 35 டிகிரி எவ்வளோ அமௌண்ட்டிலேருந்து அவங்க நம்ம கண்டுபிடிச்சா இந்த 72,000. மொத்த ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ணது 72,000, அதில் டென்னிஸ்க்கு அவங்க செலவு பண்ணது 35 டிகிரி. ஸோ அதே மாதிரி 72,000ல் அடுத்து என்ன ஸ்போர்ட்ஸ் சொன்னாங்க, பேஸ்கெட் பால். ஸோ பேஸ்கெட் பால் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரி. ஸோ 20 டிகிரி அவங்க செலவு பண்ணது × 100. இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும்பா. ஸோ 72,000 அடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு டிகிரி இருக்குது, இங்கே ஒரு டிகிரி இருக்குது, அதையும் அடிச்சிடலாம். ஏன்னா டிவைடட் பை 360 நீங்கள் ரெண்டுத்தையுமே அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 35 டிவைடட் பை 20 × 100 இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் அடிச்சிடலாம் 5 வாட்டி. 5 5s are 25, ரிமைனிங் 2, 5 3s are 15, 16 17, 175%. ஓகேவா? இந்த கொஷனோட ரெண்டாவது கொஷனோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 175%. ஸோ மூணாவது கொஷன்ப்பா. ஓகேவா, புரிஞ்சதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான், எதுவும் பயப்படாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்துடும். ரைட், அடுத்த கொஷன். இஃப் த டோட்டல் மணி ஸ்பெண்ட் ஆன் ஆல் த ஸ்போர்ட்ஸ் இஸ் 5,040. அவங்க என்ன சொல்கிறாங்க, மொத்த ஸ்போர்ட்டுக்கு அவங்க செலவு பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,040. ஒரு வேளை இப்படி இருந்துச்சுன்னா ஸோ மொத்த ஸ்போர்ட்ஸ்னால் 360 டிகிரி இதுதான் டோட்டல். ஸோ 360 டிகிரி அந்த சார்ட்டோட மொத்த டிகிரி ஆட் பண்ணால் 360. ஸோ இதுதான் டோட்டல் ஸ்போர்ட். எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,040. ஒரு வேளை இப்படி செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மணி ஸ்பெண்ட் ஆன் ஹாக்கி அண்ட் ஃபுட்பால். ஸோ ஹாக்கிக்கும் ஃபுட்பாலுக்கும் எவ்வளோ வித்தியாசம், அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டில் வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஹாக்கி எவ்வளோ டிகிரின்னு பாருங்கள், ஹாக்கி எவ்வளோ 100 டிகிரி. ஃபுட்பால் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் 45 டிகிரி. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோப்பா, 55 டிகிரி. அப்போது அவங்க சொன்ன மாதிரி இந்த ஹாக்கிக்கும் ஃபுட்பாலுக்கும் அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டோட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 டிகிரி. ஆனால் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க, எவ்வளோ வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்த ஸ்போர்ட்டுக்கு அவங்க செலவு பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,040. ஸோ இந்த 5,040ல் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 டிகிரி. ஸோ 55 டிகிரி டிவைடட் பை இந்த டிகிரியை வெளியில் எடுத்திங்கன்னா டிவைடட் பை 360 × 5040. ஓகேவாப்பா? ஏன்னா நீங்கள் இதை போய் போட்டுறக்கூடாது, 72,000 போட்டுறக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் மாறும். போன கொஷன் 9,000 கொடுத்துருந்தாங்க, 72,000 கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு கொஷன் 9,000 கொடுத்தாங்க, 72,000 கண்டுபிடிச்சோம். ஆனால் மூணாவது கொஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 5,040ன்றது அவங்களே ஒரு வேல்யூ கொடுக்குறனால நம்ம அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணலாம். 0 0 அடிச்சிடலாம். 36 அடிச்சிங்கன்னா ஒரு வாட்டி 36, 14, 6 4s are 24, 12, 14 வாட்டிப்பா. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 55 × 14. ஸோ 55 × 14 பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அவங்க டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்மளால் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். 55 அதில் இது கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். 5 4s are 20, 0 கிடைக்கும். ரிமைண்டர் 2, 5 4s are 20. ஸோ 25 ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, 27. அப்போ 7 கிடைக்கும், இன்னொரு 2, 770 இப்போ. ஸோ 770. ஸோ எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 770 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இது எத்தனாவது கொஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது கொஷனுக்கு. ரைட், அடுத்த கொஷன். எப்போதுமே 5 கொஷன்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், 3 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 5 கொஷின்லாம் நம்ம எக்ஸாமில் வராது. ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் வரலாம். பட் இந்த மாதிரி கான்செப்டில் வரலாம். ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த சார்ட்டு கீழே ஏதாச்சும் ஒரு கொஷின் அவங்க கேட்பாங்க, நம்ம அதை போடணும்ப்பா. ஓகேவா? விட்டுட்டு மட்டும் போயிடாதுங்க, ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ ரெண்டாவது சார்ட் நம்ம 3 கொஷின் அதை வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ 3மே நம்ம போட்டாச்சு. அடுத்த கொஷின்,
ஸோ அடுத்த சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு பை சார்ட் தான். அதுக்குள்ள வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரியில் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் obtained by 4 students who contested an election from a school leadership. ஸோ ஒரு ஓட் போல் நடக்குதுப்பா, ஓகேவா? எவ்வளோ டோட்டல் ஓட் பார்த்தீங்கன்னா வேலிட் ஓட்டு பார்த்தீங்கன்னா 720. ஸோ மொத்தம் 720 ஓட்டு வேலிட் ஓட்டு. அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கேண்டிடேட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஸோ எவ்வளோ யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற வேல்யூ எல்லாமே டிகிரியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வானந்த் வந்து 120 டிகிரி வாங்கியிருக்காரு, பிரமஜித் வந்து 60 டிகிரி, யாஷ் வந்து 18 டிகிரி, சிவராமன் வந்து 100 டிகிரி. ஸோ இப்படி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் யார் வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பாங்க, யார் தோற்றுருப்பாங்கன்னு. கரெக்டு தானே? ஏன்னா 720ன்றது டோட்டல் ஓட்டு. அதில் யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருப்பாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. அந்த சார்ட்டில் பாருங்கள் 120 டிகிரின்றது விஸ்வநாத். ஸோ விஸ்வநாத்ன்ற பர்சன் தான் 120 டிகிரி. அப்போ அதிகமான வேல்யூ இருக்கிறவங்க தான் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்க முடியும். ஸோ அப்போ யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. தோத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா பரமஜித்னு ஒரு இருக்காரு. ஸோ அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லூசராக இருப்பான், கம்மியான ஓட்டு வாங்கியிருப்பான். ஓகேவா? இதெல்லாம் நம்ம சும்மா நார்மலாக பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஓட் அப்டைன்டு பை த கேண்டிடேட்? ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஓட்னா இருக்கிறதுலே கம்மியான ஓட்டு வாங்கினது யார், எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியுது, நான் இப்போ தான் சொன்னேன் கம்மியான ஓட் வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பரமஜித் அப்படின்றவங்க தான் 60 டிகிரி தான் வாங்கியிருக்காரு. ஸோ டிகிரி எடுக்கும்போது டிவைடட் பை 360. ஸோ மொத்த ஓட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 720. ஸோ மொத்தம் 720 ஓட்டில் 60 டிகிரி தான் இருக்கிறதுலே கம்மியான ஓட்டு வாங்கின பர்சன். ஸோ அந்த 60 டிகிரி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு வாட்டி, இது 2 வாட்டி. ஸோ அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120. ஸோ 120 அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 ஓட்டு. இதுதான் கம்மியான வாங்கின ஓட். அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரமஜித் அப்படின்ற பர்சன் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. அடுத்த கொஸ்டின். ஸோ ஹூ வாஸ் த வின்னர்? இது நம்ம போடணும்னு அவசியமே கிடையாது. அவங்க கேட்குறாங்க யார் வின்னர்னு கேட்குறாங்க. இப்போ தான் சொன்னேன் அதிகமான வேல்யூ யாருக்கு இருக்கோ அவங்க தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சார்ட்டை பார்க்கும்போதே தெரியுது அதிகமான வேல்யூ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத். ஸோ அப்போ வந்து விஸ்வநாத் தான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் வந்து 120. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் தான் இந்த ஓட் எலெக்ஷனோட வின்னர். ஓகேவா? இதை நம்ம போடணும்லாம் அவசியம் கிடையாதுப்பா. அடுத்த கொஸ்டின். By how many votes did the winner defeat his nearest rival? ஸோ உங்க தமிழ்லேயே படிச்சு பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. By how many votes did the winner defeat? ஸோ வின்னர் வந்து எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒருத்தவங்க ஜெயிச்சவங்க இருப்பாங்க, ஜெயிச்சதுக்கு தோற்றவங்களும் ஒருத்தவங்க இருப்பாங்க, அடுத்த கேண்டிடேட் அடுத்த லெவலில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் அவன் ஜெயிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னாப்பா, ஜெயிச்சவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத். எவ்வளோ ஓட்டு வித்தியாசம், எவ்வளோ ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கான்? 120 டிகிரி. அதே மாதிரி விஸ்வநாத்துக்கு அடுத்த ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராமன். ஸோ சிவராமன் ஜெயிச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கி ஜெயிச்சது 100 டிகிரி. அப்போது ஜெயித்தவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஜெயித்தவங்களை விட எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரி வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க அதை தான் கேட்குறாங்க. சரியா? பை ஹவு மெனி ஓட்ஸ் டிட் த வின்னர் டிஃபீட்? சரியா? எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ ஜெயித்தவங்க அடுத்து ஜெயித்தவங்க, அதாவது தோற்றவங்கன்னு நம்ம சொல்லலாம், அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஓட்டு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரி. ஸோ நம்ம எப்போதுமே அந்த டிகிரியில் சொல்ல முடியாது, ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ ஓட்டுன்னு அவங்க கேட்டிருக்கிறனால நம்ம வேல்யூவாக தான் சொல்ல முடியும். ஸோ 20 டிகிரின்றது டிகிரியை வெளியில் எடுத்திங்கன்னா டிவைடட் பை 360 இன்ட்டு டோட்டல் ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 720. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் இது 2 வாட்டி அடிக்கலாம். ஸோ 40. ஸோ எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஓட்டு அதிகமாக வாங்கி ஜெயிச்சிருக்கான் இந்த ரைவல்னால் அடுத்த இருப்பாங்க இல்லையா, ஜெயித்தவங்க அடுத்த ரெண்டாவதாக ஜெயித்தவங்க இருப்பாங்களா, அவங்கள விட 40 ஓட்டு வித்தியாசத்தில் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் 3வது கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின்ப்பா. வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் மினிமம் ஓட் கெயின் அண்ட் த மேக்ஸிமம் ஓட் கெயின்? யார் கம்மியான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கும் யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குமான ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்மியான ஓட்டு வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பரமஜித் தான் இருக்கிறதுலே கம்மியான ஓட்டு வாங்கினவங்க 60 டிகிரி. அதே மாதிரி அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி விஸ்வநாத்னு சொல்லி ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற ஓட்டுக்கான ரேஷியோ. ஸோ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க வேணாம், ரேஷியோ அப்படின்றனால இங்கே இருக்கிற டிகிரி இங்கே இருக்கிற டிகிரி அடிச்சிடலாம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1:2 பா.
ஸோ அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:2. இதுதான் 4வது கொஷனோட ஆன்சர். அடுத்தது 5வது கொஷின். ஸோ நம்பர் ஆஃப் votes by which யாஷின் is lagging behind விஸ்வநாத். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டு வந்து விஸ்வநாத்தை விட யாஷின்றவங்க வந்து கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. லேகிங் அப்படின்னா எவ்வளோ ஓட்டு கம்மியாக, ஓகேவா? ஸோ விஸ்வநாத்ன்றவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வாங்கியிருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். இன்னொருத்தவங்க யாஷின் எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போது எவ்வளோ ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி ஆங்கிள், அதாவது 40 டிகிரி பார்த்தீங்கன்னா ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க. இந்த 40 டிகிரி ஓட்டு தான் அவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. ஸோ டிகிரியை வெளியில் எடுத்துருங்க. 40 டிவைடட் பை 360, டோட்டல் ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 720. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 80. ஸோ அவங்க வேல்யூஸில் தான் கேட்டிருக்கிறனால நம்ம ஓட்டு சொல்லிடலாம். 80 ஓட்டு கம்மியாக விஸ்வநாத்தை விட பேர் யாஷின்றவங்க 80 ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். சரியா, புரியுதுங்களாப்போ? ஸோ இப்படி தான்ப்பா இருக்கும் கொஷனு. ஸோ இந்த சார்ட்டை வச்சு அவங்க கேட்ட 5 கொஷனுமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த 5 கொஷனில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா பாதி வேல்யூ வந்து நம்ம சார்ட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பட் இருந்தாலும் இவங்களை விட ஓட்டு வித்தியாசத்தில் எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அவங்களுக்கான டிகிரியோட வேல்யூவில் ஃபஸ்ட்டு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த நம்பருக்கு 360 போட்டு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். சரியா, அப்படி தான்ப்பா நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த சார்ட்டோட ஆன்சர்ஸ். அடுத்த கொஷின். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா வேல்யூமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிகிரியில் இருக்குப்பா. ஸோ எப்போதுமே சார்ட்டை பார்த்த உடனே டக்குன்னு கொஷினை போட்டுறக்கூடாது. அந்த சார்ட்டுக்கு மேலே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ ஃபஸ்ட்டு கொஷனில் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் கொடுத்துருந்தாங்க. 2வது கொஷனில் பார்த்தீங்கன்னா வேல்யூவே கொடுக்கல. இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு தான்ப்பா அதுக்கப்புறம் போடணும். எப்போதுமே சார்ட்டுக்கு மேலே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் டோட்டல்னு எடுத்துகிட்டு போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த கொஷனை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடணும், ஓகேவா? ஸோ பை சார்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் incurred by a family on various item. நல்லா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அவங்க வந்து ஒரு ஃபேமிலியில் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டுப்பா. ஸோ ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? 120 டிகிரி. எஜுகேஷனுக்கு 30 டிகிரி. சேவிங்ஸ் 60 டிகிரி. ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா 105 டிகிரி. இது எல்லாமே அவங்க செலவு பண்ணது. ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லை 8000 அப்படின்றது. அது என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம் கிடையாது. நல்லா பாருங்களேன். அண்ட் தேர் சேவிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க? 8000. அந்த சார்ட்டில் சேவிங்ஸ் எவ்வளோ டிகிரின்னு பாருங்கள், 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000பா. அப்போது மொத்தம் அந்த ஃபேமிலியோட எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்களோ அந்த சார்ட்டில் இருக்குது. அப்போ மொத்தம் அந்த சார்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. அது மாறவே மாறாது, எக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா 8000 இன்டூ 360 divided by 60 degree. So இதை ஆன்சர் பண்ணால் 6, 8 6 சார், சாரிப்பா. ஸோ 48,000. ஸோ 48,000 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ஃபேமிலி செலவு பண்ண டோட்டல் அமௌண்ட்டுப்பா. இந்த டோட்டல் அமௌண்ட் அவங்க கொஷனில் கொடுக்கல. அவங்க கொடுத்தது எது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க? இந்த 8,000 மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த 8,000 வச்சு தான் அந்த சார்ட்டோட அந்த ஃபேமிலி மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 48,000. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அவங்க கொடுத்தது சேவிங்ஸ் மட்டும்தான். ஸோ சேவிங்ஸ் நம்மளுக்கு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி சேவிங்ஸ் தான் 8000ன்னு சொன்னால் அப்போ 360 டிகிரி டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம் எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேட்டு வந்து ஃபுட் எவ்வளோன்னு கேட்டால் 120 டிகிரி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து எஜுகேஷன் எவ்வளோன்னு கேட்டால் 30 டிகிரி கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே நம்மளுக்கு ஈஸிப்பா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு மச் எக்ஸ்பெண்டிச்சர் incurred on எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்கு எவ்வளோ டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செலவு பண்ணியிருக்கான். டிவைடட் பை 360 இன்டூ 48000. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு வாட்டி அடிச்சிருங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 12 வாட்டி. ஸோ 112 சார் 12, 12 4 சார் 48. ஸோ ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000பா. ஸோ 4000 என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அவங்க எஜுகேஷனுக்கு செலவு பண்ண அமௌண்ட். ஸோ எஜுகேஷனுக்கு செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000. ஸோ இதுதான் மொதல் கொஷனோட ஆன்சர். ஓகே, கொஷன் எப்போதுமே ஈஸியாக தான் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். சில கொஷின் இப்படி இருக்கும், சில கொஷனில் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம யோசித்து கண்டுபிடிக்கணும். சில கொஷனில் அந்த சார்ட்லேயே ஒரு வேல்யூ இருக்காது.
இப்போ வந்து எஜுகேஷன் இருக்குல்ல, எஜுகேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. சில இதில் எஜுகேஷனோட வேல்யூவே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த சார்ட்டோட வேல்யூவை ஆட் பண்ணி 360ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த எஜுகேஷன் மட்டும் கிடச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் வந்து அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் டு சேவிங்ஸ். ஸோ ரேஷியோ கேட்குறாங்க. எதுக்கும் கேட்குறாங்கன்னா ஃபுட்டுக்கும் சேவிங்ஸுக்கும் இருக்கிற ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஸோ டிகிரி அடிச்சிருங்க. ஸோ 2:1 கரெக்டாக. ஸோ 2:1 ரேஷியோ அப்படின்றது தான் அவங்க செலவு பண்ணியிருக்கிற ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின், வாட் இஸ் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ ஃபேமிலி ஃபார் அ மந்த்? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்னால் அவங்க செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்தமாக அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னப்பா, இப்போ நம்ம 48,000 போட்டுறக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுறது இதுதான். எடுத்த உடனே நம்ம தான் இங்கே டோட்டல் 48ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமே, அப்போ 48,000 போட்டுடலாமே அப்படின்னு நிறைய பேர் போடுவாங்க. அப்படி மட்டும் போட்டுறாதீங்க, அது தப்பு. எதனால் அதை தப்புன்னு சொல்கிறேன்னா, இந்த 48,000 இருக்குல்லப்பா நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இந்த சேவிங்ஸ் வச்சு டோட்டல் கண்டுபிடிச்சோம்ல, இந்த 48,000ல் என்னெல்லாம் இருக்குது நீங்களே பாருங்களேன். ஃபுட்டுக்கு செலவு பண்ணது, அதர்ஸ் ஏதோ செலவு பண்ணியிருக்கான், ஹவுஸுக்கு செலவு பண்ணியிருக்கான், சேவிங்ஸ் செலவு பண்ணி, எஜுகேஷன் செலவு பண்ணியிருக்கான். சேவிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது செலவு பண்ண அமௌண்ட்டா? இப்போ நீங்களே ஒரு மாதத்துக்கு 50,000 சம்பளம் வாங்குறீங்க, அங்கங்கே காசு கொடுத்துட்டு கடைசியாக உங்கள் கையில் 6,000 ரூபா இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த 6,000 மைனஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா அது செலவு பண்ண அமௌண்ட் கிடையாது, நம்ம கையில் இருக்கிற சேவிங்ஸ் அமௌண்ட். அப்போ 50,000ல் நான் 44,000 செலவு பண்ணிட்டேன், 6,000 ரூபா சேவிங்ஸ். அப்போ அவங்க கேட்குறது எவ்வளோ செலவு பண்ணன்னு கேட்குறாங்க. அப்போ செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோ? நீங்கள் 44,000 ரூபான்னு சொல்லுவீங்க. கரெக்டாக அதே தானப்பா இங்கேயோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ ஃபேமிலி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. மொத்தம் 48,000. அந்த 48,000ல் செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு, சேவிங்ஸ் வந்து 8,000, மொத்தம் பார்த்தீங்கன்னா 48,000. அப்போ 48,000ல் 8,000 மைனஸ் பண்ணிடுங்க, மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 40,000. ஸோ அப்போ அந்த 40,000 அப்படின்றது தான் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அவன் செலவு பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000பா. ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின், சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டக்கு 48,000 மார்க் பண்ணிட்டு வந்துடுவோம், அது தப்பு. ஸோ எப்போதுமே நீங்கள் சேவிங்ஸை அந்த கவுண்ட்டில் எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் அடுத்த கொஷினோட ஆன்சர். ரைட், அடுத்த கொஷின், ஹவு மச் மோர் அமௌண்ட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட் தென் ஹவுசிங்? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹவுசிங்கை விட, ஹவுசிங்க்கு செலவு பண்ணியிருக்காங்களே, வீட்டுக்கு தேவையான திங்ஸை செலவு பண்ணதை விட ஃபுட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி செலவு பண்ணியிருக்காங்கப்பா. வீட்டு தேவைக்கு என்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 105 டிகிரி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வீட்டுக்கு தேவையானது செலவு பண்ணியிருக்காங்க, இது ஃபுட்டுக்கு. ஸோ எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி அதிகமாக செலவு பண்ணியிருக்கான். எதை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு தேவை விட ஃபுட்டுக்கு அவங்க செலவு பண்ணது 15 டிகிரி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ 15 டிகிரியை வெளியில் எடுத்திங்கன்னா டிவைடட் பை 360 இன்ட்டு 48,000. ஏன்னா டோட்டல்ன்றது 48,000, அது மாறவே மாறாது. ஸோ இப்போது இதை வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 0 அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 12, 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5, இது 4, 20 0 0 கரெக்டாப்பா. 5 4 சார் 20 0 0. ஸோ 2,000. ஸோ 2,000 பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஃபுட்டை விட, அதாவது ஹவுசிங்கை விட ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. சரியாப்பா, இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ரைட். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த கொஷின் 5 கொஷின் கேட்டிருக்காங்களா? 1 2 3 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட், அவ்வளோதான். இப்போ இதுதான் அந்த சார்ட்டை வச்சு அவங்க கேட்டிருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஓகேவா, சிம்பிள் தானே? ஸோ இப்படி தான்ப்பா இருக்கும் கொஷின்ஸ், ரொம்ப கஷ்டமாகவோ அப்படியெல்லாம் இருக்காது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த கொஷினை கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் படிக்கணும். சார்ட்டில் எல்லா வேல்யூ இருக்கா, சார்ட்டுக்கு மேலே கொடுத்த வேல்யூ என்ன வேல்யூ, டோட்டல் கொடுத்துருக்காங்களா, இல்லை சார்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூவை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்களா நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறமா எப்போதுமே இந்த சேவிங்ஸ் இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணுற இடம் அதுதான். அவங்க செலவு பண்ணதை கேட்டாங்கன்னா நீங்கள் செலவு பண்ணதை மட்டும்தான் சொல்லணும், அதில் சேவிங்ஸ் வரக்கூடாது. ஏன்னா சேவிங்ஸ் வரதை நம்ம செலவு பண்ணது கிடையாது, நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அமௌண்ட். ஸோ அதனால் எப்போதுமே செலவு பண்ணதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா சேவிங்ஸை இல்லாமல் மற்ற அமௌண்ட்டை தான் நீங்கள் சொல்லணும்.
சரிங்களா? இதுதான் இந்த சார்ட்ஸோட ஆன்சர்ப்பா. அடுத்த கொஷின்ப்பா. ஸோ அதே மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேல்யூ இருக்குது. எல்லா வேல்யூமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிகிரியில் இருக்குது. ஸோ எப்போதுமே அது கொடுத்ததுக்கப்புறம் நேராக கொஷினை படிச்சிடக்கூடாது. அதுக்கு சார்ட்டுக்கு மேலே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அது டோட்டல் தான் கொடுத்துருக்காங்களா, எல்லா வேல்யூ இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் கொஷினை போடணும். சரியா? ஸோ இந்த பை சார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் யூஸிங் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட் டு த ஸ்கூல், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2160. மொத்தம் 2160 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நிறைய டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி பஸ்ஸில் எவ்வளோ பேர் போகிறாங்க, நடந்து போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிற டிகிரி வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸோ ரேஷியோ ஆஃப் total number of students who come to school by car to the total number of students who come to school by bus. அவங்க கேட்குறது ரேஷியோ கேட்குறாங்க. எதுக்கும் ரேஷியோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரில் வரவங்களுக்கும் பஸ்ஸில் வரவங்களுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ காரில் எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள், 70 டிகிரி 70 டிகிரி பேர் வந்து காரில் வராங்க. ஸோ ரேஷியோ பஸ்ஸில் எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிப்பா. ஸோ இது காரில் வர்றது பஸ்ஸில் வர்றது டிகிரி அடிச்சிருங்க, 0 அடிச்சிருங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:9. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ காரில் வரவங்களுக்கும் பஸ்ஸில் வரவங்களுக்கான ரேஷியோ. அடுத்த கொஸ்டின், த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who do not come to school by train. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who do not come to school by train. ட்ரெயினில் வரக்கூடாது. அப்போது ட்ரெயினில் வராமல் மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்குறாங்கப்பா. நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ட்ரெயினை விட்டுட்டு மற்ற வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா டோட்டல்லேருந்து ட்ரெயினில் எவ்வளோ பேர் வராங்கன்றதை மைனஸ் பண்ணிடலாம். எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் வந்து ட்ரெயினில் வரக்கூடாது. மற்றபடி அவங்க பஸ்ஸில் வரலாம், அதே மாதிரி நடந்து வரலாம், காரில் வரலாம், ட்ரெயினில் மட்டும் வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம்னா ட்ரெயினை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ நடந்து வரவங்க எவ்வளோ டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 80, பஸ்ஸில் வரவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90, காரில் வரவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70. ஸோ அந்த ட்ரெயினில் வரவங்கள மட்டும் விட்டுருங்க. மற்றபடி இதை 3 மட்டும் ஆட் பண்ணிவிடுங்கப்பா. சரியா? ஸோ எதையும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 170 டிகிரி, 170 240 டிகிரி. ஸோ 240 டிகிரி அப்படின்றது ட்ரெயின் இல்லாமல் மற்ற இதில் வரவங்க. இது எவ்வளோ பேர்னு கேட்டிருக்கிறனால 240 டிவைடட் பை 360 இன்ட்டு டோட்டல்ப்பா. ஸோ டோட்டல் பாருங்கள் 2160. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 0 அடிச்சிருங்க. ஸோ இதை நம்ம அடிக்கலாம்னு நினைக்கிறேன் 6 வாட்டியா. ஸோ 6 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 6 6 are 30, 6 3 18 19 21 6 வாட்டி. ஸோ 0 6 4s are 24. ஸோ ரிமைனிங் 2 6 2s are 12, 12 2ன்றது 14, 1440. ஸோ 1440 அப்படின்றது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலுக்கு வருது ட்ரெயின் இல்லாமல். ஓகேவா? அதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். இது எப்படி வேணாலும் போடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரெயினில் வரவங்க எவ்வளோன்னு பார்ப்பாங்க, கண்டுபிடிச்சி அந்த டோட்டலோட மைனஸ் பண்ணுவாங்க. எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். சரிங்களா? ஸோ இதுதான் அடுத்த கொஷினோட ஆன்சர். ரைட், 3வது கொஷின். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் டு ஸ்கூல் எய்தர் பை வாக்கிங் ஆர் பை பஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து எய்தர் ஆர் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே அர்த்தம்ப்பா. அதாவது வாக்கிங்கில் எவ்வளோ பேர் வராங்க, பஸ்ஸில் எவ்வளோ பேர் வராங்க. ஸோ வாக்கிங்கில் எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி வாக்கிங்கில் வராங்க. பஸ்ஸில் எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 90 டிகிரி. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 170 டிகிரி. ஸோ 170 டிகிரி எதில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங்லேயும் பஸ்லேயும் வராங்க. அவங்க கேட்டிருக்கிறது டோட்டல். ஸோ இந்த 170 டிவைடட் பை 360 இன்ட்டு டோட்டல் 2160. 0 அடிச்சுங்க. இதை அடிச்சிங்கன்னா 6 வாட்டி 0 42 4 1020. ஸோ மொத்த ஆன்சர் என்ன சொல்லலாம்னா 1020 பேர் வந்து ரெண்டுத்துலேயுமே வராங்கன்னு அர்த்தம். எப்போதுமே எய்தர் ஆர்னு சொன்னாங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும்ப்பா. ஓகேவா? எய்தர் இதுலேயும் எவ்வளோ பேர் வராங்க ப்ளஸ் இதுலேயும் எவ்வளோ பேர் வராங்க, அதுக்கு அதுதான் அர்த்தம். ரெண்டுத்தில் எவ்வளோ பேர் வராங்க நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்த கொஷன். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who come to school by a car. ஸோ காரில் மட்டும் எவ்வளோ பேர் வராங்கன்னு கேட்குறாங்க. ஸோ கார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 டிகிரி. ஸோ 70 டிகிரி எவ்வளோ பேர்னு கேட்குறாங்க. ஸோ 70 டிவைடட் பை 360 இன்ட்டு 1260. இதை அடிச்சிங்கன்னா 6 வாட்டி 420 பேர். ஸோ 420 பேர் எதில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த காரில் வரவங்க மட்டும் 420. ஓகேவா? ஈஸியான கொஷின் தான். அப்போ ஒன்றும் கஷ்டமாலாம் கிடையாது. ஸோ அடுத்த லாஸ்ட்டு.
The total number of students coming to school by bus exceeds the total number of students coming to school by walking. அந்த exceeds அப்படின்னா எவ்வளோ பேர் அதிகமான அர்த்தம், அதை மட்டும் மறந்துடாதீங்க. exceeds அப்படின்னா டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் டு ஸ்கூல் பை பஸ் எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வந்து பஸ்ஸில் வராங்க. அதே மாதிரி நடந்து வரவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 டிகிரியா, வாக் வந்து 80 டிகிரி. ஸோ அவங்க கேட்குறது எவ்வளோ வித்தியாசம்னு கேட்குறாங்க, எவ்வளோ அதிகமானு கேட்குறாங்க. ஸோ இதை விட இதை கம்பேர் பண்ணும்போது 10 டிகிரி அதிகமாக வராங்க. ஸோ அப்போ நம்ம அந்த 10 டிகிரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. 10 டிகிரி தான் வித்தியாசம். ஸோ 10 டிவைடட் பை 360 இன்டூ 2160, இதை அடிச்சிங்கன்னு சொன்னால் 6 வாட்டி, ஸோ 60. ஸோ அவங்க சொன்ன மாதிரி எவ்வளோ எக்ஸீடுன்னு கேட்டாங்க. அப்போ நம்ம சொல்லலாம் இந்த பஸ்ஸில் வரவங்க வாக் பண்ணுறவங்க வரவங்களை விட 60 பேர் அதிகமாக வராங்கன்னு அர்த்தம். வாக்கை விட பஸ்ஸில் 60 பேர் அதிகமாக வராங்க. அதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே கொஸ்டின் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லைப்பா, ரைட், இதுதான் கொஷின்ஸ், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் 35வது வீடியோவில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறதுக்கான வீடியோவில் இது ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் எக்ஸாம்னு சொல்லுவாங்கள்ல, மெயின்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்க. அதுக்கு என்னோடய வீடியோஸில் இருக்கிற சேனலில் இருக்கிற வீடியோஸே போதும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸில் தப்பு பண்ணிடக்கூடாது, ஓகேவா? இந்த டிஐ அப்படின்றது பெரிய டாபிக்ப்பா, சின்ன டாபிக் கிடையாது. ரொம்ப பெரிய டாப்பிக்கு நிறையா இருக்கும். ஆனால் அந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பேசிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எப்படி ரேஷியோ கண்டுபிடிக்கணும், எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், எக்ஸஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்னா எப்படி போடணும், மோர் ஆர் லெஸ்னா எப்படி போடணும், அதே மாதிரி எதுக்கு டிவைடட் பை 360 போடணும், எதுக்கு டிவைடட் பை 100 போடணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரைட்? ஸோ ரொம்ப நன்றிப்பா என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறதான், ஃபுல் டைமாக படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே பென்ட்ரைவில் ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு கொடுத்துருவோம். இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். என்ன ஸ்டெப்பாக எப்படி படிக்கணும் எல்லாமே சொல்லியிருப்போம். அதனால் மறந்துடாமல் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இது தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கான செப்பரேட் நம்பர் இது, ஓகேவா? நீங்கள் இங்கிலீஷ் சேனலில் வேறு நம்பர் இருக்கும், தமிழ் சேனலில் வேறு நம்பர் இருக்கும். அதுக்கு காரணம் அதுதான். உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க பென்ட்ரைவில். மறந்துடாமல் கால் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிக்க பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. பாய்.